தான் உலகின் மிகப்பெரிய தீவு. இப்போ எதுக்காக இந்த கிரீன்லாந்து பத்தி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து உலகின் மிகப்பெரிய தீவு. மடகாஸ்கர் வந்து 2வது மிகப்பெரிய தீவு. கியூபா வந்து 3வது மிகப்பெரிய தீவு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கிரீன்லாந்து பத்தி தான். கிரீன்லாந்து மிகப்பெரிய தீவுன்னு சொல்லி பார்க்கணும். எதுக்காக இதை பத்தி நம்ம பார்க்கணும்னா, இது டென்மார்க்கின் கீழ் செயல்படக்கூடிய தன்னாட்சி அமைப்பு தான், தன்னாட்சி ஒரு தீவு தான் இந்த கிரீன்லாந்து. இதுக்கு எப்போ சுயாட்சி வழங்கினாங்கன்னா 1979ஆம் ஆண்டு டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்துக்கு சுயாட்சியானது வழங்கப்பட்டது. உள்நாட்டு விவகாரங்கள் எல்லாமே வந்து அந்த நாடு தான் மேற்கொள்ளும் அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து உலகிலே மிகப்பெரிய தீவு. ஸோ இந்த தீவு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களுக்கு இடையே தான் இந்த கிரீன்லாந்து தீவு இருக்கு. இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோம்னா, ட்ரம்ப் இப்போ அமெரிக்காவுடைய புதிய அதிபராக ட்ரம்ப் வந்து தேர்தலை வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்லாந்தையும் பனாமா கால்வாயும் அமெரிக்கா வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும், அவங்களுக்கு சிறந்த ஒரு இதாக இருக்கும், அமெரிக்காவுக்கு ஒரு சிறந்த ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருப்பாரு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்துல படையெடுத்து அதை பிடிக்கிறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுறாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை அதை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கிரீன்லாந்துடைய 80% நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டினால தான் மூடப்பட்டிருக்கு. மீதமுள்ள பகுதிகள் வந்து 57,000 பேர் கிரீன்லாந்துல இருக்காங்க. 57,000 பேர் மட்டும்தான் கிரீன்லாந்துல இருக்காங்க, ரொம்ப கம்மியா.